ஸ்கோர் போர்டு பாத்தியா? நம்ம தோத்தது நிச்சயம். இப்ப சந்தோஷமா? உடம்புல இருக்க பலத்தை விட மனசுல இருக்க பலம் தான் ஜெயிக்கிறது முக்கியம்னு. இப்போ என்ன ஆச்சு அந்த மனசுக்கு? இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச் ரீசெண்டா நடந்து முடிஞ்சுச்சு. அதுல இந்தியா படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதை பத்தி நம்ம விரிவா பார்த்துருவோம். போன மேட்ச் தான் அநியாயத்துக்கு தோத்துட்டாங்க. இந்த மேட்ச் இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா போய் உட்காந்து பார்த்தா முதல்ல இந்தியா பேட்டிங் வந்திருந்தாங்க. கில்லுன்னு ஒருத்தர் வந்தாருங்க. யார் பண்ணி நீ தான் அடுத்த சுற்றின்னு பேசிக்கிறாங்க. உனக்கு அவனை பிடிக்கணும் உன்னோட வச்சுக்க, என் கூட சேர்த்து பேசலாம் வச்சுக்க. வந்த உடனே 9 ரன்னுக்கு அவுட்டுங்க. போன மேட்ச் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, இந்த மேட்ச் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. சரி, விராட் கோலி உள்ள வந்தாரு. அப்பாடா இந்த மேட்ச் கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து உட்காந்தா காட்டுன்னு காட்டிட்டு போயிட்டாருங்க. 4 பாலுக்கு டக் ஆகி போயிட்டாரு. போன மேட்ச் ஆச்சு 8 பால் பிடிச்சாரு. இந்த தடவை 4 பாலுக்கே டக் ஆகி வெளியே போயிட்டாரு. வெளியே போகும்போது ஒரு செய்கை பண்ணி காமிச்சிட்டு இருந்தாரு. கிளவுஸ் எல்லாம் தூக்கி காமிச்சிருந்தாரு. ஏன்னா அந்த அடிலைட் கிரவுண்ட்ல இதுதான் அவருக்கு கடைசி மேட்ச், அதனால அப்படி பண்ணிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவும் ஸ்ரேயஸ் ஐயரும் ஸ்டாண்டிங் போட்டு ஆடி இருந்தாங்க. 2 பேருமே சூப்பர்பா ஆடி இருந்தாங்க. பொறுமையா இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ரோஹித் சர்மாவுடைய இன்னிங்ஸை பார்க்க என் கண்ணை டிவில இருந்து எடுக்கவே முடியல. தலைவன் 100 ரன் நோக்கி போகும்போது 97 பாலுக்கு 73 ரன் அடிச்சு ஷார்ட் பால்ல 6 அடிக்க போயிட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டாரு. இதனால ஸ்ரேயஸ் ஐயர் ரோஹித் சர்மாவுடைய 100 ரன் பார்ட்னர்ஷிப் எண்ட் ஆகிருச்சு. எவ்வளவு வயசான என்னையா, A lion is always a lion. காடு மாறலாம், ஆனா அதோட வேட்டையாடுற குணம் மாறவே மாறாது. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயரும் 61 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா அக்ஷர் பட்டேல் தான் வந்து நல்லா ஆடி இருந்தாரு. அவரால் ஸ்கோர் 264 மாறி இருந்துச்சு. 9 விக்கெட் இந்தியா இழந்துட்டாங்க. 225 டார்கெட்டோட ஆஸ்திரேலியா ஆடி இருந்தாங்க. ஆஸ்திரேலியாவில் மேத்யூ ஷாட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அவர் இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொடுக்க பின்னாடி வந்து கூப்பர் கனாலி ரொம்ப அதிரடியாக ஆடி இருந்தாருங்க. சீக்கிரம் மேட்சை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைண்டா ஆடி அந்த மேட்சை முடிச்சும் கொடுத்துருப்பாரு. அவருமே 50 அடிச்சிருப்பாரு. 61 ரன்கள் அடிச்சிருந்தாரு. ஆனா வெதே நான் போட்டது இதெல்லாம் பெருமையா? கடமை. கோலி, கில்லு, கேஎல் ராகுல் முக்கியமான பிளேயர்ஸ் யாருமே நல்லா ஆடாததால டார்கெட் கம்மியாகிருச்சு. அதனால தான் ஆஸ்திரேலியா ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. ஆனா கில் கேப்டன்சில இந்தியா தோக்கறத பார்க்கும்போது சந்தோஷமா தாங்க இருக்குது ஒரு பக்கம். உங்களுக்கு பாவமா இருக்கா? இல்ல, எனக்கு ஜாலியா தான் இருக்கு. கம்மி டார்கெட் அப்படிங்கறதால பவுலர்ஸையும் குறை சொல்ல முடியல. அக்ஷர் பட்டேல் நல்லா பவுலிங் பண்ணியிருந்தாரு. ஹர்ஷ்தீப் சிங்கும் ரொம்ப நல்லா பவுலிங் பண்ணியிருந்தாரு. சிராஜும் நல்லாவே போட்டிருந்தாரு. அப்புறம் இந்த ஹர்ஷித் ராணா பத்தி நல்லா பேசி ஆகணுங்க. அவர் 2 விக்கெட் எடுத்துட்டாரு, நல்லா தானே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 8 ஓவர் போட்டு 50 ரன் மேல கொடுத்து வச்சிருக்காரு. அது எப்படி நல்ல பவுலிங்? कैप्टन बनने के लिए जो वो कर रही है मैं भी कर सकती हूँ.